51 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ, நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வில்லை நாணேற்றுகிறவனுக்கு விரோதமாகவும் தன் கவசத்தில் பெருமை பாராட்டுகிறவனுக்கு விரோதமாகவும் வில் வீரன் தன் வில்லை நாணேற்ற கடவன். அதன் வாலிபரை தப்பவிடாமல் அதன் சேனையை எல்லாம் சங்காரம் பண்ணுங்கள். குத்தி போடப்பட்டவர்கள் கல்தேயரின் தேசத்திலும் கொலை செய்யப்பட்டவர்கள் அதன் வீதிகளிலும் விழுவார்கள். அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாகச் செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாதபடிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழிவாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது. அதற்காக அலறுங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள். ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானமட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம் வாருங்கள். அம்புகளை துலக்குங்கள். கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டுமென்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள். காவலை பலப்படுத்துங்கள். ஜாமங்காக்கிறவர்களை நிறுத்துங்கள். பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாகச் சொன்னதை செய்வார். திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒழிவும் வந்தது. மெய்யாகவே பச்சை கிளிகளைப் போல் திரளான மனுஷரால் உன்னை நிரம்ப பண்ணுவேன். அவர்கள் உன்மேல் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையிலிருந்து ஏவி விடுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள். தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கிப் போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே. அவைகளில் சுவாசம் இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல. அவர் சர்பத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மேய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சீயோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழிவாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ,
பூமியையெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கன்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூலை கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள் எக்காளம் ஊதுங்கள், ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆரராத், மின்னி, அஸ்கெனாஸ் எனும் ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக வர கூப்பிடுங்கள். அதற்கு விரோதமாக தளக்கர்த்தனுக்கு பட்டங்கட்டுங்கள். சுனையுள்ள வெட்டுக்கிளிகள் போன்ற குதிரைகளை வரப்பண்ணுங்கள். மேதியா தேசத்தின் ராஜாக்களும் அதன் தலைவரும் அதன் சகல அதிகாரிகளும் அவரவருடைய ராஜ்யபாரத்துக்கு கீழான சகல தேசத்தாருமாகிய ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்தர் நினைத்தவைகள் நிலைக்கும். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பாள்கள் உடைக்கப்பட்டது. கடையாந்தர முனை துவக்கி அவனுடைய பட்டணம் பிடிபட்டது என்றும், துறை வழிகள் அகப்பட்டு போய் நாணல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும், யுத்த மனுஷர் கலங்கி இருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க, அஞ்சற்காரன் மேல் அஞ்சற்காரனும் தூதன் மேல் தூதனும் ஓடுகிறான். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்திவிட்டான். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வர கடவதென்று சீயோனில் வாசமானவள் சொல்லுகிறாள். என் இரத்தப்பழி கல்தேயர் தேசத்து குடிகளின் மேல் வர கடவதென்று எருசலேம் என்பவளும் சொல்லுகிறாள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழிவாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் பாழும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும். ஏகமாய் அவர்கள் சிங்கங்களைப் போல கர்ச்சித்து சிங்கக் குட்டிகளைப் போல சத்தமிடுவார்கள். அவர்கள் களிக்கும் சமயத்திலே நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத நித்திரை அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் வெள்ளாட்டுக் கடாக்களைப் போலவும் அடிக்கப்பட இறங்கி போக பண்ணுவேன். சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி? சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்தது. அதன் அலைகளின் திரட்சியினால் அது மூடப்பட்டது. அதன் பட்டணங்கள் பாழுமாய் வறட்சியும் வனாந்தரமுமான பூமியுமாய் ஒரு மனுஷனும் குடியிராததும் ஒரு மனுபுத்திரனும் கடவாததுமான நிலமுமாய் போயிற்று. நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன். அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வரமாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் விழும். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ நான் பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெல்லாம் கலங்கும். அதில் கொலையுண்கிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். வானமும் பூமியும் அவைகளிலுள்ள யாவும் பாபிலோன் மேல் கெம்பீரிக்கும்.
பால் கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் இஸ்ரவேலில் கொலையுண்டவர்களை விழப்பண்ணினது போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலையுண்கிறவர்கள் விழுவார்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கித் தறியாமல் நடந்து வாருங்கள். தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. நிந்தையை கேட்டதினால் வெட்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களின் மேல் அந்நியர் வந்ததினால் நாணம் நம்முடைய முகங்களை மூடிற்று. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெங்கும் கொலையுண்கிறவர்கள் கத்துவார்கள். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும் அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும் அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயர் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதிலுள்ள பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும். அவர்களுடைய சத்தம் அமளியாயிருக்கும். பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். அதன் பிரபுக்களையும் அதன் ஞானிகளையும் அதன் தலைவரையும் அதன் அதிகாரிகளையும் அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் எனும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். பாபிலோனின் விஸ்தீரணமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவும் ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையுமாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் மேல் வரும் எல்லா தீங்கையும், பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதினான். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 4ஆம் வருஷத்திலே பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனோடே கூட போன மசேயாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுவுமாகிய செராயாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. எரேமியா செராயாவை நோக்கி, நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருகமும் முதலாய் தங்கித் தரிக்காத படிக்கும், அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் படிக்கும் அதை அழித்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்தீர் என்பதை நீ சொல்லி, நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்த போது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐபிராத்து நடுவில் எரிந்துவிட்டு, இப்படியே பாபிலோன் முழுகிப் போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இளைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான். எரேமியாவின் வசனங்கள் இவ்வளவோடே முடிந்தது. 52ஆம் அதிகாரம். சிதேக்கியா ராஜாவாகிறபோது 21 வயதாயிருந்தான். அவன் 11 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அவனுடைய தாயின் பேர் அமூத்தாள். அவள் லீப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தி. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதைச் செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிராக பாளையமிறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது. தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு
வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் சிதேக்கியாவை கிட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவத்தார் எல்லாரும் அவனை விட்டு சிதறிப் போயிருந்தார்கள். அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடத்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே இவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தான். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடையும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். 5ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவற் சேனாதிபதியான நேபுசராத்தான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19ஆம் வருஷமாயிருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமிலுள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனிதனுடைய வீட்டையும் அக்கினியினால் சுட்டெரித்து போட்டான். காவற் சேனாதிபதியோடிருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். ஜனத்தில் ஏழைகளான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடிவந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராத்தான் சிறைகளாக கொண்டு போனான். ஆனால் தேசத்தாரில் ஏழைகளான சிலரை காவற் சேனாதிபதியாகிய நேபுசராத்தான் திராட்சத் தோட்டக்காரராகவும் பயிரிடுங்குடிகளாகவும் விட்டு வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தையெல்லாம் பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்புச் சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பணிமுட்டுகளையும் எடுத்து கொண்டு போனார்கள். பசும் பொன்னும் சுத்த வெள்ளியுமான கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் கலங்களையும் சட்டிகளையும் விளக்கு தண்டுகளையும் கலயங்களையும் கரகங்களையும் காவற் சேனாதிபதி எடுத்து கொண்டான். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் ஒரு கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கு நிறையில்லை. அந்த தூண்களோவெனில் ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமாயிருந்தது. 12 முழ நூல் அதைச் சுற்றும். 4 விரற்கடை அதின் கனம். உள்ளே குழாயாயிருந்தது. அதின்மேல் வெண்கல குமிழ் இருந்தது. ஒரு குமிழின் உயரம் 5 முழம். குமிழிலே சுற்றிலும் பின்னலும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. எல்லாம் வெண்கலமாயிருந்தது. அதற்குச் சரியாய் மற்ற தூணுக்கும் மாதளம்பழங்களும் செய்திருந்தது. 96 மாதளம்பழங்கள் 4 திசைகளுக்கும் எதிராகச் செய்திருந்தது. குமிழைச் சுற்றிலும் செய்திருந்த மாதளம்பழங்கள் 100. காவற் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசற்படியின் 3 காவற்காரரையும் பிடித்து கொண்டு போனான். நகரத்திலோவென்றால் அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்ட 7 பேரையும் தேசத்தின் ஜனத்தைச் சேவகம் எழுதுகிற தலைமையான சம்பிரதியையும் தேசத்து ஜனத்திலே பட்டணத்தின் நடுவில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்து கொண்டு போனான். அவர்களை காவற் சேனாதிபதியாகிய நேபுசராத்தான் பிடித்து அவர்களை ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் விட்டான். அப்பொழுது பாபிலோன் ராஜா ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே அவர்களை வெட்டி கொன்று போட்டான். இவ்விதமாக யூதர்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து போன ஜனங்களின் தொகை எவ்வளவென்றால் 7ஆம் வருஷத்தில் 3023 யூதரும், நேபுகாத்நேச்சாருடைய 18ஆம் வருஷத்தில் எருசலேமிலிருந்து 832 பேர்களும் கொண்டு போகப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சாருடைய 23ஆம் வருஷத்தில்
காவற் சேனாதிபதியாகிய நேபுசராத்தான் யூதரில் 745 பேர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனான். ஆக 4600 பேர்களாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடே அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடே பாபிலோனிலிருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடிருந்த சகல நாளும் தன் சமூகத்தில் நித்தம் போஜனம் பண்ணும்படி செய்தான். அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் அவனுடைய மரண நாள் பரியந்தமும் அவனுடைய செலவுக்காக பாபிலோன் ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது. எரேமியாவின் புலம்பல் 1ஆம் அதிகாரம். ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே. ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாயிருந்தவள் கப்பங்கட்டுகிறவளானாளே. ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களுமானார்கள். யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புற ஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அவள் வாசல்களெல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள். அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள். அவளுடைய திரளான பாதகங்களை நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சத்துருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். சீயோன் குமாரத்தியின் அழகெல்லாம் அவளை விட்டு போயிற்று. அவள் பிரபுக்கள் மேய்ச்சலை காணாத மான்களுக்கு ஒப்பாகி தொடருகிறவனுக்கு முன்பாக சத்துவம் இல்லாமல் நடந்து போனார்கள். தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளையெல்லாம் நினைக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்துருவின் கையிலே விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள். ஆதலால் தூர ஸ்திரீயைப் போலானாள். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள். அவளுடைய மானத்தை கண்டார்கள். அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும். பகைஞன் பெருமை பாராட்டினானே. அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்துரு தன் கையை நீட்டினான். உம்முடைய சபையிலே வரலாகாதென்று தேவரீர் விலக்கிய புறஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டாள். அவளுடைய ஜனங்கள் எல்லாரும் அப்பன் தேடி தவிக்கிறார்கள். தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுடைய இன்பமானவைகளை ஆகாரத்துக்கென்று கொடுத்து விட்டார்கள். கர்த்தாவே, நோக்கி பாரும். எண்ணமற்றவளானேனே. வழியில் நடந்து போகிற சகல ஜனங்களே, இதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? கர்த்தர் தமது உக்கிரமான கோபமூண்ட நாளிலே என்னை சஞ்சலப்படுத்தினதினால் எனக்கு உண்டான என் துக்கத்துக்கு சரியான துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள். உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார். அது அவைகளில் பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார். என்னை பின்னிட்டு விழப் பண்ணினார். என்னை பாழாக்கினார். நித்தம் நான் பலட்சயப்பட்டு போகிறேன். என் பாதகங்களின் நுகம் அவருடைய கையால் பூட்டப்பட்டிருக்கிறது. அவைகள் பிணைக்கப்பட்டு என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் பலனை விழப் பண்ணினார். நான் எழுந்திருக்க கூடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஒடுக்குகிறவர்களின் கையில் ஒப்புக் கொடுத்தார்.
என்னிலுள்ள பராக்கிரமசாலிகளாகிய என்னுடையவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் மிதித்து போட்டார். என் வாலிபரை நொறுக்கும்படி எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரவழைத்தார். திராட்சப்பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல ஆண்டவர் யூதா குமாரத்தியாகிய கன்னிகையை மிதித்தார். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞன் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள். அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. கர்த்தர் யாக்கோபின் சுற்றுப்புறத்தாரை அவனுக்கு சத்துருக்களாக கட்டளையிட்டார். அவர்களுக்குள்ளே எருசலேம் தூர ஸ்திரீக்கோப்பானாள். கர்த்தர் நீதிபரர். அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். என்னை சிநேகித்தவர்களை கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள். என் ஆசாரியர்களும் என் மூப்பர்களும் தங்கள் உயிரை காப்பாற்ற தங்களுக்கு அப்பன் தேடுகையில் நகரத்தில் மூச்சொடுங்கி மாண்டார்கள். கர்த்தாவே, பாரும், நான் நெருக்கப்படுகிறேன். என் குடல் கொதிக்கிறது. நான் கடுந்துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் வியாக்குலப்படுகிறது. வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று. வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாயிருக்கிறார்கள். நீர் கூறின நாளை வர பண்ணுவீர். அப்பொழுது அவர்களும் என்னைப் போலாவார்கள். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உமது முகத்துக்கு முன்பாக வரக்கடவது. என் சகல பாதகங்களின் நிமித்தமும் நீர் எனக்கு செய்தது போல அவர்களுக்கும் செய்யும். என் பெருமூச்சுகள் மிகுதியாயின. என் இருதயம் பலட்சயமாயிருக்கிறது.